ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய ஸ்லிங் பேக். இது வந்து லெஜண்ட் சரவணா ஸ்டோரில் வந்து நான் 300 ருபீஸ் அரவுண்டு வாங்கினேன். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பேக் தான், பட் ஸ்டில் இன் யூஸ். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன கேரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்க். ஃபேஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டஸ்ட்டில் இருந்து ஆர் இப்போது வந்து நிறைய டிசீசஸ் வருது, இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த மாஸ்க் வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கும், ஃபேஸ் மாஸ்க். நெக்ஸ்ட்டு வந்து மாமாவத்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன். இது வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன், ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் டைமில் தான் நான் இதை வந்து வெளியே போகும்போது யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்கர்ச்சீஃப். நெக்ஸ்ட்டு வந்து நாப்கின்ஸ், சானிட்ரி நாப்கின். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து இதுதான் இருக்குது. அண்டு இது கூட ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிந்தி, பொட்டு. இது வந்து இன்கேஸ் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது ஃபேஸ்லேருந்து பொட்டு விழுந்துடுச்சுன்னா இது யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கூலர்ஸ். இது பார்த்திங்கன்னா நான் வந்து லென்ஸ்கார்ட்டில் வாங்கினேன். லென்ஸ்கார்ட்டில் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு பவர் கிளாஸ் வாங்கினீங்க, உங்களுக்கு கூலர்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் இதை நான் வாங்கினேன். இது வந்து நியர்பை லென்ஸ்கார்ட் ஷோரூமில் தான் வாங்கினது. இது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது நல்லா இருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது கூட கிளாஸ் வந்து வைப் பண்ணுறதுக்கு சாஃப்ட் கிளாத் கொடுத்துருக்காங்க. இது எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகிறோம் ஒரு ஸ்பாட்டுக்கு அப்படின்னா அங்கே வந்து இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை வந்து கேரி பண்ணுறேன் ஹேண்ட்பேக்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். நான் வந்து மார்ஸோட க்ரீம் மேட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிறதுல வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் வந்து பேசிக் லிப்ஸ்டிக் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ மார்ஸோட க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் தான் வாங்கியிருக்கேன். இந்த ஷேடு வந்து மெஜஸ்டிக் பேம்போ. இது வந்து பிங்க் ஷேட் நினைக்கிறேன். ஷேடு வந்து 07. இன்னும் நான் வந்து 2 ஷேடு வந்து கேரி பண்ணுறேன். இன்னும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே மார்ஸோடது தான். 02 ஜஸ்டி ஜும்பா அண்ட் 04 தாண்டியா எக்ஸ்ப்ளோஷன். இது வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக்.
அண்ட் இந்த ஷேட் தான் என்னோடய ஃபேவரட். 02 ஜெஸ்டி ஜும்பா. இது வந்து ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக். என்னோடய ஃபேஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது என்னோடய ஃபேவரெட்னு சொன்னேன். இந்த 3 ஷேட்ஸுமே வந்து நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் அண்டு ஒகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ பிங்க், ப்ரௌன் அண்ட் ரெட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப் லைனர். மார்ஸோட எட்ஜ் ஆஃப் டிசையர் எக்ஸாட்டிக் ப்ரௌன் ஷேட் 10. இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நம்மளுக்கு இந்த லிப்ஸ்டிக் ஷேடு வந்து இந்த ஷேடு வந்து உங்களுக்கு போட டைம் இல்லை அப்படின்னா இந்த லிப் லைனர் யூஸ் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெபிலினோட கொலோசல் காஜல், ஐலைனர். இதுவும் நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், அடிக்கடி யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் இன்கேஸ் எங்கேயாச்சும் வெளியே போனால் வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு போயிடுவேன். எப்பயாவது தான் வந்து நான் லிப் லைனர் ஐலைனரும் அண்ட் ஹிமாலயா காஜலும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து இதுதான் நான் வச்சுருப்பேன். அண்ட் இது வந்து 3rd கம்பார்ட்மெண்ட். இதில் வந்து ஜஸ்ட் டக்குன்னு குயிக்காக எடுக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருப்பேன். இது வந்து ஹிமாலயா லிப் பாம். இது லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிப்ஸ் வந்து ட்ரையாக தெரியாது. ஸோ அதுக்காக தான் இது கேரி பண்ணுவேன். ரொம்ப மினிமல் அமௌண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ரேஸ்லெட். கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் மாறிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்கேஸ் வெளியே போகும்போது தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கேன். இன்னொரு ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா இது வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக இன்ஸ்டாகிராமில் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ரேஸ்லெட். இதோட ஒரு ஹேங்கிங் இருக்கும், பட் அது வந்துடுச்சு. இந்த ப்ரேஸ்லெட் வந்து நான் 90 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து இன்க்ளூடட் கொரியர் சார்ஜஸ். ஸோ இந்த ப்ரேஸ்லெட் இல்லைனா இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜும்கா இயரிங்ஸ். ஸோ இது வந்து இன்கேஸ் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது இயரிங்ஸ் லாஸ்ட் ஆகிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட்காக நான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட். Thank you for watching. Bye.